ஒரு கூட்டுப்புழு எப்படி பட்டாம்பூச்சி ஆகிறது? அது 4 நிலைகளை கடந்து வருகிறது. ஒரு முட்டை, அது முட்டை நிலையிலிருந்து ஒரு பூச்சி ஆகிறது, அப்புறம் ஒரு கூட்டுப்புழு ஆகிறது, அப்புறம் அது ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. எல்லாமே உள்ளிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாக வேண்டும், மனம் புதிதாக வேண்டும் என்பதை பவுல் தெரியப்படுத்துகிறார். If the world controls your thinking, you are a conformer. உலகம் உங்கள் சிந்தனை திறனை கட்டுப்படுத்தும் என்றால் நீங்கள் வளைந்து கொடுக்கிறவர். If God controls your thinking, you are a transformer. தேவன் உங்கள் சிந்தனை திறனை கட்டுப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் வளைந்து கொடுக்காதவர்கள், இணங்கி போகாதவர்கள், மாற்றி அமைக்கிறவர்கள் என்று பொருள். தினம் தினம் திருவசனத்தை நாம் தியானித்து அதற்கு இசைவாக நம்மையே நாம் அர்ப்பணித்து வாழும்போது ஆவியானவர் தாமே நம்ம குணமாற்றத்தை, அந்த மாபெரும் மாற்றம், கிரேட் சேஞ்ச் நமக்குள்ளாக அவர் அவருடைய வசனத்தின் வழியாக உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார்.